தம்பி எங்க போற? சார் காலையில இருந்து என் பொண்டாட்டியை காணோம், அதை தேடி போறேன். டேய் டவுசரே, ஏய் காலையில இருந்து எங்கடி போன? கழுத்துல எல்லாம் மாலை போட்டிருக்க, கோவில் எதுவும் போயிட்டு வரியா? டேய் டவுசரே, பப்ளிக் பிளேஸ்ல என்ன வாடி போடின்னு கூப்பிடாத. என் இமேஜ் என்ன ஆகுறது? ஏய் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதான் எம்எல்ஏக்கு நிக்கலான்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வரேன். எம்எல்ஏக்கு நிக்க போறியா? அரசியல் பத்தி உனக்கு ரெடி தெரியும்? என்ன தெரியுமா? இல்லாதது இருக்குன்னு சொல்லணும், தெரியாதது தெரியும் சொல்லணும். 4 பேர் முன்னாடி சிரிக்கணும், 40 பேர் வாழ்க்கைய மறைமுகமா அழிக்கணும். ஏய் அரசியல்லாம் அது கிடையாதுரி. அரசியல்னா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன வேணும்ன்றத அலசி ஆராய்ஞ்சு அதை தீர்த்து வைக்கணும். அதுக்கெல்லாம் 5 வருஷம் ஆட்சியெல்லாம் பத்தாதுடி, இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்கணும். டேய் டவுசரே, உனக்கு நல்ல அரசியல் தெரியும் போலயே. அரசியல்வாதி ஆகணும்னா அரசியல் தெரியணும்னு அவசியம் இல்ல, அரசியல் தெரிஞ்சவன கூட வச்சுக்கிட்டாவே போதும், அரசியல்வாதி ஆயிடலாமே. ஏய் என்னடி ஒரிஜினல் அரசியல்வாதி மாதிரியே பேசுற? அதெல்லாம் அப்படிதான்டா. சரி, கூட்டணி ஆள்லாம் வருவாங்க, அண்ணாச்சி கடையில போய் காப்பி டீ எல்லாம் சொல்லி வை. வரட்டா? கூட்டணியில சேர ஆளு வருவாங்க, காஃபி டீ சொல்லணுமா? எலெக்ஷன் ஆரம்பிச்சானுங்க, இப்பவே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே. இன்னும் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. எம்எல்ஏ மேடம். எஸ் சொல்லுங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நான் வர, தனியா வர, ஒண்டி கொடி போட்டி யார் ஜெயிக்கிறான்னு பாக்குறியா? நடுராத்திரில ஏண்டி கத்திட்டு இருக்க? நேரம் அவரே தூங்கிருப்பாருடி. நீ என்னையும் தூங்க விடாம நீயும் தூங்காம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் டவுசரே, சுமாரா. நோ, நீ எந்த ஏரியால பிரச்சாரம் பண்றியோ அதே ஏரியால நானும் பிரச்சாரம் பண்ணுவேன். உன்னை விட ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா நான் ஜெயிச்சு காட்டுவேன், பாக்குறியா? ஓட்டு ரெடி இல்ல, நீ ஜெயிக்க போறியா? நீ ஏண்டி அவரை திட்ட? அது சொல்ல, அப்பதான் வீடியோ எடுப்பேன். டேய் டவுசரே, நம்மள யாராவது திட்டி போடணும், இல்ல நம்ம யாரையாவது திட்டி போடணும்டா, அப்பதான் நம்ம ஃபேமஸ் ஆவோம். அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரெண்டிங்ல போறதும் அரசியல் தான். நம்ம அண்ணனை நம்மளே திட்டி போட்டோன்னு வையேன், நம்ம ஃபேமஸும் ஆயிடுவோம். அவருக்கு பிடிக்காத கட்சிக்காரங்களா நம்மளுக்கு ஆதரவும் கொடுப்பாங்கடா. எப்படி நம்ம ஐடியா? நீ ஆதரவுக்குலாம் பண்ண மாட்டேடி, அமௌண்ட் வாங்கிட்டு தான் பண்றேன்னு நினைக்கிறேன். சரி கத்துறதான் கத்துற, வெளியே போய் கத்துறால 4 பேர் கேட்கும், வீட்டுக்குள்ள ஏண்டி லொல்லொல்னு கத்திட்டு இருக்க? அது தாண்டா தவறான செயல். அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னு வையே, அழுகி போன முட்டையும் அழுகி போன தக்காளியும் நம்ம மேல அடிச்சிருவாங்கடா. இதுவே ஒரு 4 செவத்துக்குள்ள நைட்ல எடுத்தோம்னா அது 40 பேர் பார்த்து நம்ம ட்ரெண்டிங்கும் ஆகும், நம்ம வீட்டு அட்ரஸும் தெரியாது, நம்மளே யாருக்கும் தெரியாதுடா. நீலாம் அரசியலுக்கு வந்துடாதடி, நாடு தாங்காது. பேசு அண்ணா, 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு ஓம்காளி, இன்னொன்னு பத்ரகாளி. ஐயோ, அண்ணன் வர நேரம் ஆயிடுச்சு. ஏய் நடு ரோட்ல ரெடி பண்ணிட்டு இருக்க, பேக்லாம் மாட்டிருக்க, ஊருக்கு எதுவும் போறியா? ஊருக்கு போலடா, ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. அண்ணன் ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்காருல்ல, அவரை பார்க்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆம்புலன்ஸ்ல வராரா? உங்க எனக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? டேய் டவுசரே, நம்ம அண்ணன் பிரச்சாரத்துக்கு ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்காருல்ல, அவரை பார்க்கதான் வெயிட் பண்றேன். ஏய் அது ஆம்புலன்ஸ் இல்லடி, பிரச்சார வாகனம். சரி அதுக்கு ஏன் பேக்கோட நிக்கிற? அது ஒண்ணும் இல்லடா டவுசரே, வெயில் காலம் வேற, சம்மர் சீசன். அதனால அண்ணனுக்காக இளநீ, தர்பூசணி, பட்டு சோறு, வெயில் கண்ணுல படாம இருக்க கூலிங் கிளாஸ், தாகத்தை போக்க சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ், சக்தி வர வைக்க நட்ஸ், அப்புறம் தலைவலி வந்தா மாத்திரை, இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கேன்டா. அண்ணன் மேல இருக்க பாசம் புரியுது, ஆனா இவ்வளவு கூட்டத்துல எப்படி அண்ணன் அதை கொடுப்ப? அதெல்லாம் நீ கவலைப்படாத, அண்ணன் கரெக்டா என்கிட்ட வரும்போது இந்த பேக் இப்படி கலட்டி இப்படி தூக்கி புடிச்சு அப்படியே தூக்கி போட்டுருவேன்டா. ஏய் தூக்கி போட்டா வேனுக்குள்ள விழும், அவர் கால்ல விழுமேடி. அதெல்லாம் அவர் நவந்து பாருடா. சரி, எங்க அக்கா 2வது ஜங்ஷன்ல 2 பேக் வச்சுட்டு நிக்குதா, ஒரு பேக் தூக்கி போட ஹெல்ப்புக்கு கூப்பிடுச்சு, நான் போயிட்டு வரேன்.
இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அண்ணன் படாத பாடுபடுறாரு. ஆ, அண்ணனுக்கே காலில் போடுறானுங்கடா. அண்ணன் பண்றத ரீக்ரியேட் வேற ஒருத்தர் பண்ணுவாரு. அவர் மேல போட்டா அன்பு, அமைதி, கோபம், சிரிப்பு, ஆச்சரியம். போதும். நல்லா இருந்துச்சு தலைவி. போட்டோகிராஃபர் தம்பி அப்படியே தலைவி கூட என்ன ஒரு போட்டோடு. டேய் 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 என்னடா இது போஸ்? அது ஒண்ணும் இல்ல தலைவி, சீக்கிரமா சிஎம் ஆயிருவீங்க. அப்படி உங்களை பாதாளத்தை தள்ளிட்டு நான் பதவி வாங்கிடலாம்ல. ஒண்ணும் இல்ல தலைவி, அடுத்த சிஎம் நீங்க தான் சொன்னேன். தம்பி போட்டோ எடுப்பா. போட்டோகிராஃபர் தம்பி சீக்கிரமா போட்டோ கொடு. ஃப்ளெக்ஸ் போடணும், போஸ்ட் அடிக்கணும், சரியா? ஹலோ, என்னது 5 சீட்டு தானா? தலைவி என்ன அந்த கட்சிக்காரங்க நமக்கு 5 சீட்டு தான் தருவோன்றாங்க. ஏய், அந்த கட்சிக்கு போனை போட்டு 10 சீட்டு கேளு, அவன் தருவான். தலைவி அப்பெல்லாம் பண்ணா நம்மள பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. டேய், அரசியல்வாதினாலே பச்சோந்தியா தான்டா இருக்கணும். நீ கேளு. தலைவி நீங்க சீக்கிரமா சிஎம் ஆயிருவீங்க போல. அன்னி கட்சியில இருந்து தான் பேசுறோம். 10 சீட்டு தரீங்களா? உடனே கட்சியில வந்து சேர்ந்துடுறோம். தலைவி 10 சீட்டு தராங்களா? நான் தான் சொன்னேன்ல, இனிமே இந்த துண்டு நமக்கு எதுக்கு? வேற துண்டு தர சொல்லு. அந்த கட்சி துண்டுப்பா. இந்தாங்க தலைவி. போட்டோகிராஃபரே இதுவரைக்கும் எடுத்தோம்ல, அந்த போட்டோ டெலீட் பண்ணிருப்பா. இனிமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு டெலீட் பண்றீங்க? அதெல்லாம் டெலீட் பண்ணாதீங்க. அது அடுத்த எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும், வெச்சுக்கலாம். தலைவி உங்க அரசியல் என்ன மெய் சிலிர்க்க வைக்குது. வெக்க போட்டோகிராஃபர் தம்பி போட்டோ எடு. அப்படி எந்த விதத்துல நான் கொஞ்சிட்டேன்? எனக்கு இந்த கட்சியில போஸ்டிங் தரல. ஏய், நடுரோட்ல உட்கார்ந்து ரெடி பண்ணிருக்க. டேய் டவுசரே, கட்சியில எனக்கு போஸ்டிங் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. அதான் அண்ணன் இந்த பக்கமா பிரச்சாரத்துக்கு வரான்னு கேள்விப்பட்டேன். அவர் காருக்கடியில விழுந்து போராட போறேன். ஏய், காரு முன்னாடி விழுந்தா போராட மாட்டடி, போஸ்ட் மார்ட்டத்துக்கு போயிருவ. சரி, உனக்கே கட்சியில போஸ்டிங் கொடுக்கல, கட்சிக்காக என்ன பண்ண? பண்ணனே, டெய்லியும் 10 ரீல் மாசம் எடுத்து அட்மினை வச்சு எடிட் பண்ணி போட்டனே. அவ்ளோ தீவிரமான தொண்டினா. தொண்டியா? இது என்னடி புதுசா இருக்கு? ஏய், கேம்பெயின் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டெய்லி 100 ரீல்ஸ் வருது. ரீல்ஸ் போறவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுத்துற முடியுமா? சரி, கட்சிக்கு எதுவும் பண்ணல, மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கியா? ஜெயிச்சா தானே பணம் வரும், அப்பதானே ஏதாவது பண்ண முடியும். ஜெயிச்சாதான் பண்ணணும்னு இல்ல. ஏன் உன்கிட்ட எல்லாம் பணம் இல்ல? அது ஏன் பணம்? நான் ஜெயிச்சா எனக்கு நிறைய பணம் வரும், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நான் மக்களுக்கு செய்வேன். அடி பாவி, மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணவே இவ்வளவு யோசிக்கிற. கட்சிக்கும் ஒண்ணு பண்ணல, மக்களுக்கு ஒண்ணு பண்ணல, அப்புறம் எப்படி போஸ்டிங் கொடுப்பாங்க? இந்த கட்சி எனக்கு போஸ்டிங் கொடுக்கலனா என்னடா? இன்னும் எவ்வளவு கட்சி இருக்குது. எந்த கட்சி எனக்கு போஸ்டிங் கொடுக்குதோ அந்த கட்சியோட கொடிய கார் மேலயும் என் வீட்டு மேலயும் சும்மா பறக்க விடுவல்ல. இனிமே இந்த கட்சி துண்டு எனக்கு தேவையில்லை. நம்ம நாட்டுல என்னங்க நடந்துட்டு இருக்கு? ரீல்ஸ் போடுறதுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்கணும்னா நான் கூட தான் டெய்லி 2 ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்களா? பார்த்து ஓட்டு போடுங்க மக்களே. ஹலோ தலைவரே, இது உடனே வந்து கட்சியில சேர்ந்துறேன் தலைவரே. 15 என்ன 20 ரீல் போடுவேன் தலைவரே. நன்றி தலைவரே. டவுசரே, புது கட்சியில சேர்ந்துட்டேன்டா. இனிமே நம்ம ப்ரமோஷன் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரமோஷனா? என்னடி கட்சிக்கு ரீல்ஸ்லாம் ப்ரமோஷன் பண்றீங்க? ப்ரமோஷனுக்கு 200 ரூபாய் வாங்குவியோ? ஐயோ, பொய் பொய் பொய். டேய் டவுசரே, ஐயோ பொய். எதுக்குடி கத்திட்டு இருக்க? டேய் டவுசரே, நியூஸ் சேனல்ல உண்மைதானே சொல்வாங்க. இந்த நியூஸ் சேனல் என்னடா ஒரே பொய்யா சொல்றாங்க? ஏன் அப்படினா சொன்னாங்க? நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது சொத்து மதிப்புல லிஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட 2 கோடி தான் இருக்குதுன்னு, இன்னொருத்தர் சொல்றாரு 50 லட்சம் தான் இருக்குதுன்னு, அதையும் தாண்டி இன்னொருத்தர் சொல்றாரு என்கிட்ட கார் கூட இல்ல, நானே கேப்ல தான் வரேன்னு. சரி, இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? டேய், நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பணக்காரடா. அவங்க கிட்ட கார் இல்ல காசு இல்லன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. இதுதான் உன் பிரச்சனையா? சரி, இன்னைக்கு டேட் என்ன? ஏப்ரல் 1. அதனாலதான் எல்லா அரசியல்வாதியும் நம்மள ஏப்ரல் ஃபுல் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் ஃபுல் பண்ணிருக்காங்களா? நம்மள மாதிரி சாமானிய மக்கள் எல்லாம் ஏமாத்த அவங்களுக்கு எப்படி மனசு வருது? ஏய், இப்போ எதுக்கு நீ கொந்தளிக்கிற? உனக்கு ஒரு 25 வயசு, உங்க அப்பாக்கு ஒரு 50 வயசு, 2 பேரும் சேர்த்து சட்டமன்ற எலெக்ஷன், பாராளுமன்ற எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு 9 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இதுலலாம் வேட்பாளரா நின்ன ஒவ்வொரு அரசியல்வாதியும் நம்ம கிட்ட மாத்தி மாத்தி பொய் சொல்லி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. உங்க வீட்டுல ஓட்டு போடும் போதோ இல்ல எங்க வீட்டுல ஓட்டு போடும் போதோ கரெக்டா யாருக்கு ஓட்டு போடணும்னு யோசிச்சு ஓட்டு போடணும்னு வையேன். இப்ப சொல்றியே நம்மளே ஏப்ரல் ஃபுல் பண்ணாங்கன்னு, யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏப்ரல் 1 மட்டும் இல்லடி, ஆட்சி அமையற 5 வருஷமும் நம்மள ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னடா சொல்ற? அப்ப நம்மள எப்பவுமே ஏப்ரல் ஃபுல் தான் பண்ணுவாங்களா?
இதெல்லாம் சரியாகணும்னா நல்லவங்க ஆட்சிக்கு வந்தா நடக்கும். நீ போய் ரெடி ஆயிட்டு வாப்போ. எங்க ரெடி ஆகணும்? நம்ம நாமினேஷன் தாக்கல் பண்ணி நம்ம எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ண போறோம். நீ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்கடி. போய் வேற வேலை இருந்தா பாரு. வந்துட்டா பேசாம தனியா போயிடலாமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்கள் குறைகளை கேட்டு தீர்ப்போம். புதுசா ஏதாவது சொல்லுங்கப்பா. புதுசாவா? எவன்டா அது? புதுசானா எப்படி? +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐபோன் வழங்கப்படும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளப் கட்டி தரப்படும், சமுதாயம் சீரியெடுக்கப்படும். இப்படி புதுசா சொல்லட்டுமா? டேய் டவுசரே, கடுப்பாவதுடா. இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா இது செய்வோம் அது செய்வோம் சொல்ல மாட்டோம். செய்வோம். ஆனா அதுக்கு நாங்க முதல்ல ஆட்சிக்கு வரணும்ல. டேய் டவுசரே, அந்த ரிமோட் தா. இந்தங்க தலைவி. நாங்க ஆட்சிக்கு வந்தா நம்ம ரோட இந்த கண்ணாடி மாதிரி பலன்னு மாத்திடுவோம். அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்ல இருக்கிற போர்டுல மெதுவா போங்கன்னு இருக்கும்ல, அதை தூக்கிடுவோம். தலைவி, அப்படி தூக்கிட்டா எல்லாரும் வேகமா போவானுங்களே. அப்படி போனானா அவன் முட்டா பையன். நம்ம தம்பிங்களா ஸ்பீட் பிரேக்கரை பார்த்தாலே போதும் மெதுவா தான் போவானுங்க. சரி ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுவீங்களா? எவன்டா அது ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டது? என்ன எங்க வருமானத்துக்கு வேண்டி வைக்க பாக்குறீங்களா? நாங்களே அதுல ஒரு 5 ரூபா டிப்ஸ்ல தான் வீடு காரு பங்களான்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. டேய் டவுசரே, இப்படி பப்ளிக் பிளேஸ்ல நம்மளோட ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டியேடா. நாளைக்கு நீ தான் மீம்ல நியூஸ்ல வரப்போற ட்ரெண்டிங்கா. ஐயோ சாரி தலைவி. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடானா கேக்குறீங்களா? தலைவி பிரசல்லாம் இருக்கு. இப்ப பாரு, ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிஎஸ்கே, இன்னொன்னு கேஎஸ்கே. ஓம்காளி, பத்ரகாளி. உங்க தங்கச்சிக்கு, உங்க தம்பிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. டி டவுசரே, உன் பேஜை கேட்டு இந்த வீடியோல நடிச்சிட்டேன். சோஷியல் மீடியால வேற அப்லோட் பண்றேன்னு சொல்ற. எல்லாம் சரியா வரும்ல? ஏய் பயப்படாதடி. நம்ம ஒன்னும் இந்த வீடியோல யாரையும் ட்ரோல்லாம் பண்ணல. அது மட்டும் இல்ல, இந்திய குடிமகனா இருக்க ஒவ்வொருத்தருமே அரசியல் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதுல சிரிக்க விஷயம் இருந்தாலும் சிந்திக்கவும் விஷயம் இருக்குல்ல. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ போடட்டும். அடுத்த 5 வருஷம் நம்ம போடுற ஓட்டுல தான் இருக்கு. அது சரிடா, நீ யாருக்கு ஓட்டு போட போற?